ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குவிக் அண்ட் ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் எப்படி ஹெல்த்தியான லோ கார்ப் லஞ்சோ டின்னரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எப்படி நூடுல்ஸ் சாப்பிட்டு வெயிட் குறையும், என்ன கதை விடுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நல்லா இன்னொரு தடவை தம்ப்நெயிலை பாருங்கள். நான் நூடுல்ஸ்னு சொல்லலை, ஜூடல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜூடல்ஸ்னால் என்னென்னா, ஜுக்கினியை நூடுல் ஷேப்பில் பண்ணி ஜூடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்பைரலைசர் அமேசானில் கிடைக்குது. உங்களுக்கு லிங்க் வேணா சொல்லுங்கள், நான் அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பைரலைசர் மூலமாக நம்ம ஜுக்கினி, கேரட்ஸ் எது வேணாலும் இந்த நூடுல் ஷேப்பில் நம்மளால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நூடுல் ஷேப்பில் கட் பண்ண ஜுக்கினியை தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட ஜூடல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு பாஸ்தாவோட அதே ஸ்பைஸ், அதே டேஸ்ட் எல்லாமே நம்ம கிடைக்க போகுது. ஏன்னாக்கா நம்ம பாஸ்தாவில் என்னென்ன போட போகிறோமோ அந்த சாஸ் இருக்கு இல்லையா, இந்த டொமேட்டோ சாஸ், அந்த பேஸ் தான் எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்தாவில் நமக்கு கிடைக்கிற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் அந்த பாஸ்தாவில் இருக்கிற கார்ப்ஸ்லாம் நம்ம எதுவுமே நமக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைசி வெஜிடபிள்ஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்னா அது நூடுல் ஃபார்மில் நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ட ஒரு எஃபெக்டும் கிடைக்கிது. அதே சமயம் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுவுமே நம்ம பாடிக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். உங்கள் டேஸ்ட் பட்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சமயம் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜுக்கினி நூடுல்ஸ் ஆர் ஜூடல்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, ஜுக்கினியை இந்த மாதிரி ஸ்பைரலைசர் மூலமாக நம்ம கட் பண்ணி நூடுல் ஷேப்பில் இருக்கிற அந்த ஜுக்கினி நூடுல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட் கூடயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோர் பாட் ஜூடல்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட ஸ்பைரலைசர் இல்லை, ஆனால் நீங்கள் ஈஸியாக வீட்டிலேயே இது மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது தவிர சீஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பைஸும் ஃப்ளேவரிங்கும் வேணுன்னா நீங்கள் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயினான பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாஸ்தாக்குனாலும் ஒரு சாஸ் வேணும். அதில் நம்ம இந்த ஜூடல்ஸ்க்கு நம்ம டொமேட்டோ பேஸ்டு சங்கி சாஸ், நம்ம டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது பிளாண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னாக்கா இதில் ஒன்றும் பெரிய ஸ்பைஸியாக எதுவுமே இல்லை, அந்த சாஸும் ஸ்பைஸியாக இருக்காது. அதனால நம்ம சிராச்சா சாஸ் இல்லை ஹாட் சில்லி சாஸ் உங்களுக்கு எது கிடைச்சாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசினஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால் அந்த சிராச்சா சாஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த ஜூடல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த பேக்கில் இருக்கிற ஜூடல்ஸை எடுத்து 1 to 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஒரு பேனில் நான் இந்த சங்கி டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்றேன் இந்த சாஸை. அது கொதிச்சிட்டே இருக்கும்போது ஆனியன் பவுடரையும் கார்லிக் பவுடரையும் நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சிராச்சா சாஸையும் அந்த டொமேட்டோ சாஸ்க்கு ஆட் பண்ணுறேன். நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ, உங்களுக்கு ஸ்பைசினஸ், உங்களுக்கு எவ்வளோ அளவு உங்களுக்கு ஸ்பைசினஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிராச்சா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிராச்சா சாஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த டொமேட்டோ சாஸ் நல்லா கொதிச்ச அப்புறம் நான் இந்த வேக வச்சுருக்கிற இந்த ஜுக்கினி நூடுல்ஸை நான் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாஸையும் இந்த நூடுல்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பிளெண்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் அது நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த சாஸில் ஜாஸ்தி சால்ட் இருக்காது. அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுன்னு தோணிச்சு. ஸோ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணிட்டு திருப்பி நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜுக்கினி நூடுல்ஸ் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் அதை கொதிக்க விட வேணாம். ஸோ லாஸ்ட்டு நான் என்ன சீஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ்னால் உங்களுக்கு வெயிட் போடாது. ஸோ அது நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஏற்கனவே நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ சீஸ் நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த நூடுல்ஸ்க்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஜுக்கினி நூடுல்ஸ் ஆர் ஜூடல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த ஜூடுல்ஸை நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிங்க கொடுக்கலாம். நான் காலிஃப்ளவர் ரைஸ்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து நல்லா ரைஸ் பிரியாணி பண்ணியோ இல்லை வந்து இந்த மாதிரி ஜுக்கினியை நூடுல்ஸ் பண்ணி பாஸ்தா சாஸில் ஆட் பண்ணி கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட் பண்ணி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா இந்த ஜூடுல்ஸை. ஸோ இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் இது கொடுக்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இது வந்து எனக்கு சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 5 to 10 minutes. ஹாஸ்டலில் இருக்கிறவங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி ரெசிபி கொடுங்கன்னு. ஸோ இது நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் 5 to 10 minutesக்குள்ளே தான். ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் வாங்கி நீங்கள் அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கு நல்வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.